ஓம் சரவணபவா. குன்றுதோறும் குமரன் இருப்பான் அதற்கிணங்க டிஎன்இபி குரோம்பேட்டையின் மலை மீது கயறு முருகன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலை சாதாரணமாக ஏறிப்போய் காண்பது என்பது கடினம். கயறு பிடித்து ஏறி வந்துதான் காண முடியும். ஆகவே இதை கயறு முருகன் கோவில் என்ற காரண பெயரில் அழைக்கின்றனர். இது ஒற்றையடி பாதையாகவும் செங்குத்தாகவும் இருப்பதால் மிகவும் கவனமாக ஏற வேண்டும். பெண்கள் ஏற முடியாது என்று சிலரும் கூறுவார்கள். இது சிறிய மலைதான். ஆனால் உடல் பருமன் இல்லாத நடுத்தரு வயது பெண்களால் இந்த மலையை ஏற முடியும். இந்த காணொளியை முழுமையாக பார்த்தாலே உங்களுக்கே புரியும். இந்த கோவில் குரோம்பேட்டையில் பச்சைமலை பக்கத்தில் இருப்பது அதிக அளவில் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே விவஸ், நீங்கள் இதை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடித்திருந்தால் லைக் போடுங்கள். இந்த கோவிலின் சிறப்பம்சம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் கைகளாலேயே முருகனுக்கு பாலாபிஷேகம், பன்னீர் மற்றும் விபூதி என நம் விருப்பத்திற்கும் சக்திக்கும் ஏற்றாற்போல அபிஷேகம், மலர் அலங்காரம் மற்றும் ஆராதனைகளை செய்து மனதார வழிபடலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் விசேஷமாகும். நீங்கள் சென்று அபிஷேகம் செய்ய போகும் அன்று வேறு யாரேனும் பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்திருந்தால் நீங்கள் விபூதி அபிஷேகம் செய்து அவரின் மீதுள்ள விபூதியை கொண்டு செல்லலாம். மிகவும் எழிலான வசீகரமான தோற்றத்துடன் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தந்து அருள்பாலிக்கின்றான் முருகன். முருகன் கோவிலானது பச்சைமலை அம்மன் கோவிலுக்கு பக்கத்து தெருவிலேயே அமைந்துள்ளது. பச்சைமலை வாசலில் பூ விற்பவர்களை கேட்டாலே வழியை கூறுவார்கள். நாங்கள் இந்த முருகனை குரோம்பேட்டை வசீகர வேலன் என்று அழைத்தோம். நீங்களும் சென்று வழிபட்டு முருகனின் அருளை பெறுவீர்களாக. நன்றி.